தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புகிறவர், எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல தேவன், எங்கள் விழுகையிலே எங்களை கைதூக்கி எடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர், எங்களுடைய காலடிகளை கன்மலையின் மேல உறுதிப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உம்முடைய மகிமையினால நிரப்புங்கப்பா. அப்படியே எங்களுக்கு நேராக உம்முடைய பரலோகத்தினுடைய வார்த்தை அப்படியே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தை கடந்து வர வர அப்படியே ஊனும் சதையும் நரம்புகளும் எலும்புகளும் உயிரடைய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. தீர்க்கதரிசியை அந்த இடத்துல கொண்டு போய்விட்டு இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா? ஆனால் உம்முடைய வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கும் போதே அந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது போல, சதைகள் உண்டானது போல அப்பா, இந்த 7 நாட்களும் உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரும்போது அந்த பள்ளத்தாக்குகள், எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குகள் எழும்பி ஒரு சேனையாய் நிற்கட்டும் அப்பா. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற காதுகள், இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடம், இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற ஒவ்வொரு வீடுகள், அங்கெல்லாம் ஆண்டவருடைய மகிமை அப்படியே இறங்கி வருகிறதற்காய், அதற்காக இந்த நாளை முன்குறித்ததற்காக நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி. உங்க திருக்கரத்தில் எங்களை முழுவதுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களோடு நீர் இருப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே இந்த 7 நாட்களும் ஆராதிக்கும்படியாக திருச்சபையிலே வந்திருக்கிற இன்னும் அநேக வீடுகளிலே பல இடங்களிலே இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தேவ மக்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், நான் வரவேற்கிறேன். நிச்சயமாய் ஆண்டவர் இந்த 7 நாட்களிலே பெரிய மகிமையை நமக்கு காண்பிப்பாராக. இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டுவாராக. நான் நம்புகிறேன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய திருச்சபையில் நாம் பார்க்க போகிறோம், நம்முடைய சரீரங்களிலே பார்க்க போகிறோம், நம்முடைய குடும்பங்களிலே பார்க்க போகிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் ஆண்டவர் கட்டளையிட போகிறார். கர்த்தர் எப்பொழுதுமே இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் எதிர்பார்த்த ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்க, நீங்க ஆண்டவரிடத்தில் திரும்புங்க. ஏன்னா ஆண்டவர் அவர்களை நேசித்தார், அவர்களுக்காக நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்தார். அதனால அவர்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருந்தார்கள். அதனால ஆண்டவரை விட்டு ஒவ்வொரு டைமும் அவங்க தூரம் போகும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துல திரும்ப மாட்டாங்களா, இப்படி நீங்க திரும்புவீங்களா, இப்படி நீங்க திரும்புவீங்களா அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி கொண்டே இருந்தார். அப்ப நான் நம்புறேன் இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசியில ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்ம அவரிடத்தில் திரும்பும் போது நிச்சயமாய் நமக்காக ஆண்டவர் இறங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவங்க ஆண்டவரிடத்தில் திரும்பின உடனே ஆண்டவர் அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்த எல்லா தீமைக்காக மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நினிவே பட்டணத்தினுடைய கூக்குரல் வானபரியந்தம் எட்டிற்று. ஆனா அவங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல திரும்புறதற்கு ஒரு முடிவெடுத்தாங்க. சரி வேண்டாம், கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், ஆண்டவர் நம்ம தேசத்தை அழிக்காதபடி நம்ம பாதுகாக்கணும். அவங்க கொஸ்டின் கேட்கல. நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, ஏன் அப்படி திரும்பினாதான் ஆண்டவர் கேட்பாரா, அப்படி சாப்பிடாம இருந்தாதான் ஆண்டவர் பதில் தருவாரா, அப்படி முழங்கால நின்னாதான் பதில் தருவாரா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பார்கள். ஆனா அந்த பட்டணத்தினுடைய ஜனங்கள் யாருமே எந்த கேள்வியுமே கேட்கல. அவங்க எல்லாம் என்ன பண்ணினாங்கன்னா, ஆண்டவர்
ஆண்டவரிடத்தில் அப்படியே முழு மனதோடு அப்படியே உபவாசத்தோட திரும்பினாங்க. அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ரிக்டா பிள்ளைங்களிடத்துல சொல்லிட்டாங்க, இல்லை உங்களுக்கு சாப்பாடு இல்லை, நீங்க உபவாசம் இருங்க, நம்முடைய உயிரெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்குது, நம்ம இப்போ ஒரே ஒரு வழி ஆண்டவரிடத்துல திரும்புறது தான் வழி அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் அதை சொல்லி கொடுத்தாங்க. அப்போ குடும்பமாய் ஆடு மாடுகள் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்ச உடனே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அவர்கள் மேல் வரப்பண்ணின தீங்கிற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்ப நான் நம்புறேன், நம்ம மேல நிறைய தண்டனைகள் இருக்கலாம், நம்ம நிறைய தவறு இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாய் பண்ணி இருக்கலாம், நிறைய பிசாசுக்கு செவி கொடுத்திருக்கலாம். அதனால அந்த தண்டனையெல்லாம் நம்ம மேல அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன், இந்த 7 நாட்களும் ஆண்டவரிடத்துல நம்ம திரும்பும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு இரக்கத்தை காண்பிப்பார். நம்மேல் இருக்கிற திருமாக அற்று போகும், குடும்ப கட்டுகள் அற்று போகும், வம்சாவளி சாபங்கள் அற்று போகும், நமக்கு வரவிருக்கிற அத்தனை தீங்கும் நம்மை விட்டு மாற்றப்படும். ஆமென் சொல்லுவோம். கடந்த நாட்களிலே ஒரு சிஸ்டர் ரொம்ப பலவீனமாய், சின்ன வயசு, ஒரு 38 வயது இருக்கும். ஆனால் அந்த 38 வயதில் அவர்களுக்கு ஒரு கொடுமையான ஒரு பலவீனம், ஒரு வியாதி அவர்களை தொட்டதாக அப்படியே ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ அந்த ரிசல்ட் அவங்க வச்சுட்டு அவங்க அழுதது என்ன அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் நான் தான் அம்மா அப்பா 2 பேருமே இல்லாம நான் வாழ்ந்தேன், எங்க அம்மா இல்லாம தான் நான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தேன், ஆனா என்னுடைய பிள்ளைகளும் அம்மா இல்லாம இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. நான் தான் அப்படி கஷ்டப்பட்டேன், எங்க பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது இல்ல அப்படின்னு அவங்க அழுதாங்க. அப்போ இந்த உலகத்திலே இந்த வம்சாவளி சாபங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அப்போ கணவன் மனைவி பிரிவினை ஆயிடுச்சுன்னா அப்படியே அது பிள்ளைகளுக்கு தொடருகிறது. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அப்படியே பிள்ளைகளுக்கு தொடருகிறது. இந்த இந்த வியாதி அப்படின்னா சில வியாதிகள் எல்லாம் அப்படியே அம்மா அப்பாவுக்கு இருக்கிறது அப்படியே தொடர்ந்துட்டே வருது. ஆனா நான் நம்புகிறேன், ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேல வரும்போது நம்ம சாபங்கள் எல்லாம் மாறி நமக்கு வரக்கூடிய தீங்கு இனி வராதபடி இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே கர்த்தர் நம்மை காப்பாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நான் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே தாவீதுனுடைய ஜெபத்தை குறித்து அப்படியே தியானிச்சேன். தாவீது சங்கீதம் 51வது சங்கீதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிறைய ஜெபங்களை அவர் ஏறெடுக்கிறார். தாவீதுனுடைய ஜெபத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ராஜா, பொதுவாக ராஜாவாய் இருக்கிற அந்த மனிதர்கள் தங்களுடைய ரகசியங்கள் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ராஜாக்கள் மட்டுமல்ல, நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, சில ஜெபங்களை ஏறெடுக்கும் போது சீக்ரெட்டான ஏதாவது ஜெபம் இருந்துச்சுன்னா நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்னுடைய கண்ணனுடைய இச்சையில நான் விழுந்தேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இவங்களை திருடுனேன், எனக்கு மன்னிங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். நம்ம எல்லாருமே பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு முன்பாக நம்ம நல்லவங்க, நம்ம தப்பு பண்ணல அப்படின்றத காமிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டே இருப்போம். ஆனால் தாவீதை நான் கண்டுபிடித்த போது அவனுடைய ஜெபம் 51வது சங்கீதத்தில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, மனுஷனை குறித்து அவன் கவலையே படல. அவன் என்ன ஜெபம் பண்றார் அப்படின்னா, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், தேவரீர் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். அப்போ இந்த சங்கீதத்தினுடைய முழுமையும் நீங்க வாசிக்கும் போது அவன் ஒரு மறைவு ஒளிவே இல்லை. ஆண்டவர் கர்த்தர் ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்தேன், நான் இனி எப்படி என்னுடைய நீதியை உமக்கு முன்பாக காண்பிப்பேன். அப்போ அவர் எப்படி நினைச்சிருக்கணும், தப்பா நினைப்பாங்கல்ல, நம்ம இப்படி ஜெபம் பண்ணா தாவீது மிஸ்டேக் பண்ணான்னு எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, நம்ம அப்படி மறைச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கல. இன்னொன்னு, நீங்க ஒரு இடத்துல இருந்து இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வர்றாங்க. அப்ப எல்லாருமே ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா தாவீதிற்கு ஆண்டவரை
அன்பை ரசிச்சு ருசிச்சு, ஐயோ ஆடுகளுக்கு பின்பாக போய்கொண்டிருந்த என்ன ஆண்டவர் இவ்வளவு நல்லா வச்சாருன்னு உடனே அந்த எமோஷனல் அதிகமாகுது பாருங்களேன். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது ரொம்ப ஆண்டவர் மேல அன்பு வச்சு ஜெபம் பண்ணோம்னா சில நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணுவோம், கை தட்டுறத கண்ட்ரோல் பண்ணுவோம், அழுறத கண்ட்ரோல் பண்றோம், அப்படி சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா யாராவது பார்த்துருவாங்கல்ல, யாராவது தப்பா நினைச்சிருவாங்கல்ல, மற்றவங்க நம்மளை ரொம்ப ஓவரா நினைச்சிருவாங்கல்ல, அப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா எந்த மனுஷனையும் பார்க்காம ஆடணும்னு நினைச்சிட்டாரு. வேதம் சொல்லுது, அந்த இடத்துல வர்ஷிப் பண்ணி தன்னுடைய சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே கர்த்தர் அப்படியே ராஜா ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ வந்து அவங்கள நகைக்கிறது மாதிரி. ஆனா அதெல்லாம் குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஆமென். நீங்க எப்போ ஒரு தீர்மானத்தை எடுங்க, இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல நீங்க மனுஷனை பார்த்து ஆண்டவருக்காக எதையுமே செய்யவே கூடாது. இதுல எப்பவுமே நீங்க வந்து ரொம்ப கவனம் உள்ளவர்களா இருக்கணும். சிலர் வந்து சொந்தக்காரங்களுக்காக ஆண்டவரை விட்டு கொடுப்பாங்க, சொந்தக்காரங்களுக்காக ஆண்டவரை தூஷிப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க? ஃப்ரெண்ட்ஸுக்காக சில வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக, ஆமா நான் ஜெபம் பண்றது இல்லை, நான் அப்படியெல்லாம் போறது இல்லை அப்படின்னு சில இடங்களெல்லாம் ஆண்டவரை விட்டு கொடுப்பாங்க. அவங்க நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க ஆண்டவருடைய இருதயத்துல இடம் பிடிக்கணும்னா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் முன்னாடி நிற்கும் போது மனுஷன் முன்னாடி நிற்கவே கூடாது. மனுஷன் எம்மாத்திரம் தாவீத ஆண்டவர் சும்மா உயர்த்தல, ஆண்டவர் தாவீத சும்மா ஆசீர்வதிக்கல. நீங்க தாவீத நீங்க அவனுடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் தன்னை மரண பரியந்தம் தாழ்த்துறதற்கு அவன் ரெடியா இருந்தான். அவனுக்கு கவலையே கிடையாது, தன்னை குறைவா நினைக்கிறத குறித்து அவனுக்கு கவலை கிடையாது. அவனை வந்து நீ என்ன பெரிய பரிசுத்தவானா அப்படின்னு அவனை நினைக்கிறத குறித்து அவனுக்கு கவலை கிடையாது. எந்த இடத்துலையும் மனுஷனுக்காக ஆண்டவரை விட்டு கொடுக்காத ஒரு தேவ மனுஷன் யார் அப்படின்னா இந்த தாவீது. இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களிடத்துல ஆண்டவர் முதல்ல என்ன எதிர்பார்க்கிறார்னா, மனுஷனுக்காக நீ அடக்கி கொள்ளாதே, மனுஷனுக்காக என்னை விட்டுறாத, மனுஷனுக்கு முன்பாக என்ன நீ தூக்கி போட்டுறாத. நான் நம்புறேன் மனுஷன் மாறிடுவான், மனுஷன் கை விட்டுருவான், மனுஷன் நம்மளை என்னதான் பண்ணினாலும் அவனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் உங்களையும் என்னையும் காக்கிற கர்த்தர் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த கர்த்தர். ஆமென். இந்த ஃபர்ஸ்ட் நாள், முதல் நாள் ஆண்டவர் யாரை தேடுறாரு, யாரை ஆசீர்வதிக்க விரும்புறாரு அப்படின்னா மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்படாதவங்கள ஆண்டவர் தேடுறாரு. நீங்க உயர்த்தப்படுவீங்கன்றதற்கு எப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க உயர்த்தப்படுவீங்கன்றத ஆணித்தரமா நாங்க எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு நெஞ்சு தைரியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்க உயர்வை தடுப்பதற்கு ஒருவராலுமே முடியாது. ஆனா ஆண்டவர் இதை பார்ப்பாரு, ஆண்டவர் இதை உங்களிடத்துல எதிர்பார்ப்பாரு. என் பிள்ளை மனுஷனை ரொம்ப பெருசா நினைக்குதா, என்ன பெருசா நினைக்குதா அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்ப்பாரு. சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகம் வேணும் இல்ல, மனுஷங்க வேணும் இல்ல, அவன் முன்னாடி நான் இப்படி அறிக்கை பண்ணினேன்னா நாளைக்கு அதுக்காக உங்களுடைய ரகசியங்களை அடுத்தவர்களுக்கு முன்பாக நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்லல. ஆனா ஆண்டவரை குறித்து யாரிடத்திலையும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. கர்த்தரை தாழ்த்தி மனுஷனை நீங்க உயர்த்தவே கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிலர் வந்து கொஞ்சம் காசுக்காக, கொஞ்சம் மரியாதைக்காக, கொஞ்சம் பதவி உயர்வுக்காக, கொஞ்சம் வருமானத்துக்காக திடீர்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா?
ஆமா, நான் அப்படியெல்லாம் ரொம்ப தீவிரமான கிறிஸ்தவள் எல்லாம் கிடையாது. நான் ரொம்ப தீவிரமான கிறிஸ்தவன் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஜீசஸ் எனக்கு பிடிக்கும், ஜஸ்ட் நான் சர்ச்சுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது எந்த விதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைக்கு அது ஒத்து வரும்? அப்போ அந்த இடத்துல அவன் ரொம்ப பெரியவனா இருக்கிறான் அப்படின்றதுக்காக தானே நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு முன்னாடி தான் என்ன சொல்லணும்னா, இல்லப்பா நீ நினைக்கிறது மாதிரி இயேசுவை நான் அறகுறையா அல்ல, பாதியா அல்ல, அவர் தான் என் குல தெய்வம், அவர் தான் என் மேய்ப்பர், அவர் தான் என் தலைவர், அவர் தான் என் ஹீரோ, நான் ஜீசஸை தான் பிலீவ் பண்றேன், அவர் தான் என் தகப்பன், அவர் இல்லாம நான் இல்லப்பா, அவர் வராம நான் வரப்பா, அவர் உயர்வு கொடுக்காம நான் உயரலப்பா. இப்படி நீங்க பேசுறத ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். அதுவும் இந்த சின்ன வயசுல இருக்கிற வாலிபர்கள் இருக்கிறீங்க பாருங்க, நீங்க ஆண்டவரை விட்டு கொடுக்காதத கர்த்தர் கணக்கிலேயே வைப்பார். ஆண்டவர் வாயு தவறி கூட நீங்க விட்டு கொடுத்துட கூடாது. யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, அவங்க மனைவி அந்த சோதனையை தாங்க முடியாம டக்குன்னு ஆண்டவரை விட்டு கொடுத்து பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்பீரோ, தேவனை இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் இருப்பீரோ, முடியலைன்னா செத்து போயிருங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேசினது போல உன் சிநேகிதர்கள் பேசவே இல்லை. அந்த யோபு என்ன பேசினார் அப்படின்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், நானும் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன். அப்படி பேசுறாங்க பாருங்க. அப்போ அவ்வளவு வேதனையின் மத்தியிலையும் அந்த மனுஷன் யாரை விட்டு கொடுக்கல? ஏசப்பாவை விட்டு கொடுக்கவே இல்லை, கர்த்தரை விட்டு கொடுக்கவே இல்லை. பரவாயில்ல, யார் விட்டு கொடுக்கலாம்? நான் அப்படியெல்லாம் வாயை திறந்த ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா, பரவாயில்ல, நான் இப்படியே செத்து போனா கூட பரவாயில்ல, அவர் என்னை கொன்னு போட்டா கூட பரவாயில்ல, என் தேவனை நான் எல்லா இடத்திலும் மேலானவனாய் வைப்பேன். ஆமென். இந்த முழங்கால் யுத்த ஜபத்தினுடைய இந்த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாள், நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். மனுஷனா கர்த்தரா, மனுஷனா கர்த்தரா அப்படின்னா, இந்த மனுஷன் சொல்ற இடத்துல அதிகாரம் வரலாம், இந்த இடத்துல ஆளுகை வரலாம், இந்த இடத்துல நமக்கு சம்பளம் கொடுக்கறவங்களா இருக்கலாம். ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு கர்த்தர் தான் பெருசு, எனக்கு கர்த்தர் தான் பெருசு. ஆண்டவரை குறித்து சொல்லுகிறதற்கோ, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுகிறதற்கோ எந்த இடத்துலையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஐயோ, வெட்கப்படவே கூடாது. இதை விட பெரிய துக்கம் ஆண்டவருக்கு வேற எதுவுமே இல்லை. மனுஷனா கர்த்தரா அப்படின்ற சூழ்நிலையில என்னுடைய இருதயம் ஒன்று மட்டும்தான் சொல்லும், என் கர்த்தர் பெரியவர், என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் தேவன் எனக்கு போதுமானவர். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கைகளை உயர்த்தி, இயேசுவே, இந்த தாவீதுனுடைய ஒரு அபிஷேகம் இந்த முதல் நாள் எனக்கு வருவதாக. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என்னுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், என் கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், யார் முன்பாகமும் இனி என் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல கண்டிப்பா வெட்கப்பட மாட்டேன். அது என் வாய் அளவிலே அல்ல, நான் பயந்து பயந்து அல்ல, முழு தைரியத்தோட நான் சொல்லுவேன். ஹalleluya. மனுஷனை பார்த்து என் ஜெபத்தை நான் நிறுத்த மாட்டேன். மனுஷன் தப்பா நினைச்சிருவானோன்னு நினைச்சிட்டு என் ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் ஒரு நாளும் பின்னாடி கொண்டு போக மாட்டேன். என் சிநேகிதர் நீர்தான், என்னை அரசாளுகிற தெய்வம் நீர்தான், எனக்கு உரிய தேவன் நீர்தான். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்கப்பா, நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு வேண்டும், நீங்க எனக்கு போதும்பா. உங்களை நான் ரொம்ப ஆசையா தேடி வர்றேன். நன்றி. எந்த இடத்துலையும் உங்களை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். முட்செடியில பக்தன் மோசேக்கு தரிசனம் தந்தீரே, கண்டிப்பா ஆண்டவரை எனக்கும் தருவீர் என்று நான் நம்புறேன். நான் ஒரு நாளும் உம்மை விட்டு கொடுக்க போவதே இல்லை. நன்றியப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரையிலையும் அப்படி யாரு முன்னாலாவது அவங்கள மேன்மைப்படுத்தி கர்த்தரை குறைவா நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஏசப்பாட்ட சொல்லுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே,
மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இல்ல அவங்களுக்கு முன்னாடி நான் அப்படி செய்தது தப்புதான்ப்பா, அவங்களுக்கு முன்னாடி நான் அப்படி பண்ணினது தவறுதான் ஆண்டவரே. சொல்லுங்க, மனசார சொல்லுங்க. இல்லப்பா, இனி யார் முன்பாகவும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீர்தான் என் தேவன், உங்களுக்கு தான் முதலிடம், உங்களுக்கு தான் மேன்மை, உங்களை தான் ஃபர்ஸ்ட்ல வைப்பேன். எனக்கு மற்ற எல்லாமே செகண்ட் தான்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சொல்லு, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. இப்ப கையை உயர்த்தி, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட யாரோ இல்லையே, யாரோ இல்லையே, யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லை. ஆசையா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லை. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. சொல்லிக்கொண்டே, உம்மை போல, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. இப்ப சேர்ந்து, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை என்னை புரிந்திட, என்னை புரிந்திட யாரோ இல்லையே, யாரோ இல்லையே, யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லை, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லை. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் மூடியும் வரை உம்மை தொழுதிடுவே, உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை, ஆமாப்பா, என்னுடைய முடிகிற வரைக்கும் உங்களை தவிர வேற யாரையும் நீங்க எங்களுக்கு போதும். ஓ ஹalleluya. 1000
ஆண்டவர் இயேசு நீரே, ஆண்டவர் இயேசு நீரே. பீடி வெள்ளியே என் பிரியம் நீரே, என்ற தொழுதேன். பீடி வெள்ளியே, பீடி வெள்ளியே நீ நல்லவர். சேர்ந்து ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தன் நீரே. மனசார உங்களை தொழுதிடுவ ஆண்டவரே. இயேசுப்பா நீர் எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும், நீங்க எனக்கு போதும். தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயகன் நீ, ஆராதனை வேந்தனும் நீ, ஆராதனை இயேசுவே இயேசுவே இயேசுவே. வேந்தனும் நீ, நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் பேர் உண்மை ஆண்டவரே, உண்மை. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் பேரு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நாங்க இந்த உலகத்தை விட்டு உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி அந்த சத்தம் பரலோகம் வரைக்கும் போய் எட்டட்டும். இயேசுவே நீங்க எனக்கு போதும் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. நினைச்சிருங்கப்பா, நினைச்சிருங்க ஆண்டவரே. ரிதாலரம் தனரோகதலரம் ஷேகரலா தோனோரோகதோரலோ, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். என்னை அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் உண்மையானது. திரும்ப 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 ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, பாடுறவங்க பாடுங்க, சொல்றவங்க சொல்றேன். உள்ளவரே என்னையே அழைத்தவர். எஸ், பர்வதம் போல இருக்கிற மலைகள், பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும்போது அப்படியே உருகி கொண்டே இருக்கு, உருகி கொண்டே இருக்கு. உங்க வார்த்தை உண்மை உள்ளதுப்பா. நீங்க உண்மை உள்ளவர ஆண்டவரே, நீங்க உண்மை உள்ளவரப்பா. எங்க பிள்ளைக்கு உண்மை உள்ளவரப்பா, எனக்கு உண்மை உள்ளவரப்பா, எங்க வம்சத்துக்கு உண்மை உள்ளவரப்பா. ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தையை திரும்ப ஒரு விசை இந்த அடியேனுக்காக நினைத்தருளோ.
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் போதுமே. சொல்லுங்க, எனக்கு நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும் இயேசுவா. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். நீ நல்லவ நல்லவ நன்றிப்பா, நன்றி. நீர் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும். அப்படியே சொல்ல 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 கர்த்தருடைய மகிமை நிறைய பேர் மேல. இந்த 6 நாள்ல நம்முடைய தலையெழுத்தே கர்த்தர் மாற்ற போறது உறுதி, உறுதி. நம்ம நிறைய பேருடைய எதிர்காலங்கள் எழுதப்பட போகிறது உறுதி. கர்த்தர் நிறைய பேருடைய எதிர்காலத்தை திருப்பி எழுத போறாரு. உங்க பிள்ளையினுடைய எதிர்காலத்தை திருப்பி எழுத போறாரு. உங்களுடைய எதிர்காலத்தை திருப்பி எழுத போறாரு. சொந்தக்காரங்க எழுதின அந்த எதிர்காலத்தை கர்த்தர் திருப்பி எழுத போறாரு. பிசாசு எழுதின அந்த எதிர்காலத்தை கர்த்தர் திருப்பி எழுத போறாரு. நன்றி அப்பா, நன்றி. இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எஸ், அப்படி உங்க சத்தம் சத்தம். ஆமாப்பா, ஆமாப்பா, ஆமாப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி. நன்றி அப்பா, நன்றி. நீர் சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு. இப்ப கைகளை உயர்த்தி ஆராதனை இயேசுவே, முழு பலத்தோடு இயேசுவே. சொல்லுங்க, ஆராதனை இயேசுவே, ஆராதனை. எஸ் எஸ், பாட பாட கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. இயேசுவே, நீங்க சொன்னா போதும், நீ சொன்னால் போதும் செய்வேன், நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், தகப்பனே, தகப்பனே, தகப்பனே. ஓ ஹல்லேலூயா. கடல் மீது நடந்திட்ட அற்புத எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் இருப்பதா எனக்கு இல்ல. சொல்லுங்க பார்க்கலாம், கடல் மீது. எஸ், ஆமென்.
கடல் மீது நடந்துட்ட அவருடைய அற்புத பாதம் நமக்கு முன்னே செல்கிறது. காற்றையும் கடலையும் அதட்டின அவருடைய வார்த்தை நமக்கு துணையாய் நிற்கும் போது யார் எதிராய்? ஓம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதா எனக்கு இல்ல. இப்ப கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை முழு பலத்தோ உமக்கு ஒருவருக்கு. எஸ் எஸ், அந்த கிருபை பெருகிட்டே இருக்கட்டும், அந்த பிரசன்னம் பெருகிட்டே இருக்கட்டும். பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து. சொல்லுங்க பாபா, நீங்க சொன்னா போதும் நீ நாட்டும் நீங்க சொன்னா போதும் நீங்க சொன்னா போதும் செய்வாண்டவரே, செய்வாண்டவரே, செய்வார். நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க எங்களை கை தூக்கி விடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். எங்களுடைய முழங்கால் உங்க முன்னாடி நிக்குதுன்னு தெரியும். உங்க கண்களுடைய வல்லமை எங்க மேல விழுந்துச்சுன்னு நாங்க அறிஞ்சிருக்கிறோம். உங்க கை எங்களை தூக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க வல்லமை எங்களை நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை மூட போகிறதற்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உம்முடைய பார்வை எங்கள் மேல் விழுந்ததற்காக, உம்முடைய பார்வை எங்கள் மேல் விழுந்ததற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்களில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களோடு இருமாண்டவரே, எங்களை ஆச்சரியமாய் நடத்தும் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜெபம் நம்ம முழங்கால நின்று ஜெபிப்பது. இந்த முழங்கால நின்று ஜெபிப்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீர் பெரியவர், நான் உங்க கையில இருக்கிறேன், நான் உங்களுக்கு அடிமை, நீங்க எனக்கு என்ன வேணும்னாலும் செய்வதற்கு என் வாழ்க்கையை முழுசும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு தான் இதற்கு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமென். இந்த முதல் நாளிலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே வார்த்தைக்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசின ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசி நம்ம ஜெபம் பண்ணி ஒரு 2 ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ணி நம்ம இந்த ஆராதனையை முடிக்க போகிறோம். 126வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ள போகிறோம். 126வது சங்கீதத்தினுடைய 5வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருவான். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த முதல் நாளிலே இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்னன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கண்ணீரோடு நீங்கள் விதைக்கலாம், கண்ணீரோடு நீங்கள் ஜெபிக்கலாம். என்னுடைய கண்ணீர் ஆண்டவருக்கு கேட்கப்படுகிறதா? இந்த கண்ணீருக்கு பதில் வருமா? இந்த கண்ணீருக்கு எப்பொழுது பதில் வரும்? சிலர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து ஒருவேளை நிறைய பேர் கிண்டல் பண்ணலாம். உனக்கு வேற வேலையே இல்லை, நீ எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே உட்கார்ந்துருப்ப,
எதுக்காக இப்படி நீ அழுற? நீ அழுததுனால என்ன நடக்க போகுது? நீ அழுதா உன் பிள்ளை மாறிடுமா? நீ அழுதா உன் சூழ்நிலை சரியாயிருமா? நீ அழுதா கிடைச்சிருமா? நீ எதுக்கு அழுற அப்படின்னெல்லாம் கேட்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய கண்ணீரை கணக்கிலே வைக்கிற கர்த்தர், உங்களுடைய கண்ணீரை துரத்தியிலே வைக்கிற கர்த்தர், உங்களுடைய கண்ணீரை மறக்காத ஆண்டவர், பத்திரப்படுத்துகிற ஆண்டவர். உங்களுக்காக, பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் நீங்கள் எந்த காரியத்திற்காய் கண்ணீரோடு விதைக்கிறீர்களோ அதை கம்பீரமாய் ஒரு நாளிலே கர்த்தர் அறுக்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கு நிறைய ஜெபங்கள் இருக்கிறது. முழங்கால் ஜெபம் இருக்கிறது, இன்னும் இப்போ உபவாச ஜெபம் இருக்கிறது, நம்மை ஒடுக்கி ஜெபம் இருக்கிறது, முகம் குப்புற விழுந்து ஜெபம் இருக்கிறது. ஆனால் நான் நம்புகிறேன், எல்லா ஜெபத்தை விட எந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொன்னா, கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கண்ணீரின் ஜெபத்திற்கு அவ்வளோ பலன் இருக்கிறது. நான் நம்புகிறேன், நம்ம எல்லாருமே என்ன ஜெபிக்கணும்னா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு, பாஸ்டர் என்னால் அழவே முடியல, எனக்கு ஜெபம் கண்ணீரா, எனக்கு ஜெபம் பண்ணவே முடியல, என்னுடைய இருதயம் அப்படி கரைய மாட்டேங்குது, நான் அவங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஆனால் என்னுடைய ஜெபத்தில் ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு யார் இருந்தாலும் நான் நம்புறேன், இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்ணீரின் ஜெப ஆவிய எனக்கு தாருன்னு கேளுங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்கிற ஒரு அபிஷேகத்தை தாருன்னு கேளுங்க. நான் நம்புகிறேன், நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற அன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே இருந்து பதில் உங்களுக்கு புறப்படும். இதுவரையிலும் ஜெபித்த எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த இடத்துல இந்த வசனத்தை ரொம்ப அழகா பார்க்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, கண்ணீரோடு இருக்கிறவன் அறுப்பான் அப்படின்னு சொல்லல. வேதம் சொல்லுகிறது கண்ணீரோடு விதைக்கிறவன். அப்போ இந்த உலகத்துல மனிதர்கள் தங்களுடைய கண்ணீரை பல விதங்களிலே செலவு செய்கிறாங்க. அழாதவர்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். சிலருக்கு சில சோகமான சம்பவத்தை கேட்கும் போதே கண்ணுல தண்ணி வரும், நிறைய பேர் அழுவாங்க. சிலருடைய விஷயத்தை ஷேர் பண்ணும்போது சிலர் அழுவாங்க. சிலர் பாருங்க, சில நியூஸ், சில ஏதாவது செய்திகளை கேட்டுட்டு இருக்கும் போதே அதை தாங்க முடியாம கூட நிறைய பேர் அழுவாங்க. ஆனா பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, அழுகிறவர்கள் அறுப்பார்கள் அப்படின்னு அல்ல, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, கண்ணீரோட நீங்க விதைக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில துக்கங்கள் வரும்போது, சில பிரச்சனை மேல பிரச்சனை வரும்போது நிறைய பேர் அழுவாங்க. ஐயோ என்னால தாங்க முடியல, எனக்கு கஷ்டமா இருக்குது. அந்த கண்ணீரில் நிறைய பேர் சபிப்பாங்க, நிறைய பேர் கண்ணீர்னால திட்டுவாங்க, அந்த கண்ணீருக்கு காரணமா இருந்தவங்களை திட்டுவாங்க, அந்த கண்ணீர்ல எப்படி நடந்து வந்தோமோ அந்த சூழ்நிலையை நினைச்சு சபிப்பாங்க. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, நீங்க கண்ணீரோடு திட்ட வேண்டாம், நீங்க கண்ணீரோட சபிக்க வேண்டாம், நீங்க கண்ணீரோட உங்களையே நீங்க தாழ்வா நினைக்க வேண்டாம். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, கண்ணீரோட விதைக்கணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஜெபத்துல கலந்து கொள்ளுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அழுதிருக்கலாம், ஆனா நீங்க விதைக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்று கர்த்தர் உங்களை விதைக்க உதவி செய்வாராக. ஆமென். ஒரு அருமையான ஒரு சகோதரர் அவர் இந்த ஊர்ல குடியிருக்கும் போது ஒரு நல்ல கடை அவர் நடத்திட்டு வந்தார். அப்போ அந்த கடை ரொம்ப நல்ல பிசினஸ் ஆயிட்டு இருக்குது. அவருக்கு பெரிய கற்பனைகள் உண்டாகுது. சரி, நம்ம செட்டில் ஆயிட்டோம், நம்மளை கடவுள் நினைச்சிட்டாரு அப்படின்னு நல்ல கடை டெவலப் ஆகி வரும்போது பாத்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இன்னொருத்தர் கடை ஆரம்பிக்கிறார். அவர் ஆரம்பிச்ச உடனே இந்த கடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே
கீழே போகுது. அப்படியே தாழ்வு நிலைக்கு வந்துட்டாரு. அந்த கடைக்கு வாடகை கொடுக்க முடியல. அந்த கடையில பெரிய கடனாளியா மாறிட்டாரு. அந்த கடையில இருக்கிற ஓனர் வந்து, இனி உன்னால வாடகை கொடுக்க முடியாது, அட்வான்ஸ் உனக்கு கழிஞ்சிருச்சு, நீ போயிரு அப்படின்னு சொல்லி அவரை துரத்தி விடுறாரு. அவர் தங்கி இருக்கிற இடத்திற்கும் அந்த கடை நடத்துகிற இடத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர். ஆனா அந்த 7 கிலோமீட்டர்லையும் அப்படியே அந்த மனுஷன் டெய்லி நடந்து வரும்போது, ஆண்டவரே நான் கண்ணீரோடு விதைக்கிறேன், ஒரு நாள் என்ன தூக்க மாட்டீங்களா, ஒரு நாள் என்ன நிறுத்த மாட்டீங்களா, ஒரு நாள் என்ன ஆசீர்வதிக்க மாட்டீங்களா அப்படின்னு வாக்குத்தத்தத்தை சொல்லி ஆண்டவரை துதிச்சு அப்படியே கண்ணீரோடு அந்த தெருவில் அப்படியே 7 கிலோமீட்டர் டெய்லி நடக்கிறாரு. பல இடங்களில் போய் கடையை தேடுறாரு, அங்கெல்லாம் அழுதுட்டே போறாரு. ஆனா ஆண்டவர் திடீரென்று ஒரு நாள் நினைத்தார், எந்த இடத்துல வாடகை கொடுக்காம கஷ்டப்பட்டாரோ அதே பட்டணத்தில் சொந்தமான ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து, அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் பிளேஸ்ல கர்த்தர் இடத்தை கொடுத்து இன்றைக்கு சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். நான் நம்புகிறேன், கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கண்ணீரோடு விதைக்கிறதற்கு கர்த்தர் ஒரு பெரிய பலனை, நல்ல கரங்களை தட்டி கண்ணீரோடு விதைக்கிறதற்கு பெரிய பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த கண்ணீரோடு விதைக்கிறது அப்படின்னா என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு 3 விதமான கண்ணீரின் விதைகள் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உங்களுடைய கண்ணீர்ல இந்த 3ம் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி ஒரு 3 விஷயத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இந்த 3 காரியமும் உங்களுடைய கண்ணீரிலே இருக்குமானால் இது சாதாரணமான அல்ல, இது ஒரு விதை. நீங்க அப்படியே கண்ணீர்னால இதை செய்வீங்க, ஆனா ஒரு நாள் கம்பீரமாய் அறுக்க பண்ணுவார். நம்பர் 1, முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 38வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிற்கு அவர் வருகிறார். அப்போ அங்க ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள், இவ ஆக மாட்டா, இவ மோசமானவா, இவ ரொம்ப தப்பான காரியத்துல இருக்கா அப்படின்னு எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல வர்றாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து, அப்படின்னா ஆண்டவர் மேல இருக்கிற அன்பினால் தன்னுடைய கண்ணீரை அப்படியே அந்த இடத்துல நனைக்கிறான். ஆண்டவர் திரும்பி பார்த்து, அவன் இந்த லேடி இப்படி பண்றாங்களே, நீங்க ஏன் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, எப்பா நான் இந்த வீட்டுக்கு வந்தது முதற்கொண்டு நீங்க எதுவுமே எனக்கு செய்யல, ஆனா என் மேல இவ வச்சிருக்கிற அன்பின் நிமித்தம் அவருடைய கண்ணீரினால் என் பாதங்களை கழுவினால். நம்பர் 1, முதலாவதாக உங்களுடைய கண்ணீர்ல என்ன இருக்கணும்னா ஆண்டவருடைய அன்பு இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்க எங்க அழணும் தெரியுமா? நீங்க எப்படி அழணும் தெரியுமா? நான் நம்புறேன், உங்க எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும்னா, நீங்க நல்லா இருக்கணும்னா நீங்க எப்படி அழணும்? ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்பை நினைச்சு நினைச்சு நீங்க கண்டிப்பா அழணும். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுனுடைய அன்பை நினைச்சு அழுகிறாங்களோ, ஆண்டவரே எங்க இருந்து என்ன தூக்கி எடுத்தீங்க, என்னை எப்படி வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு ஆபத்து எனக்கு வந்துருச்சு, எவ்வளவு மரண கண்ணி வந்துருச்சு, இதிலெல்லாம் காப்பாத்துனீங்க
காப்பாத்தினீங்களே, என்ன மன்னிச்சீங்களே, என்னை யாரிடத்திலையும் விட்டு கொடுக்கலையே, இப்படியா ஆண்டவருடைய அன்பை நினைச்சோம் அப்படின்னு சொன்னா உண்மையிலே நம்மளால என்ன பண்ணாம இருக்க முடியாதுன்னா அழாம இருக்க முடியாது. அப்போ உங்க கண்ணீரோட விதைக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கண்ணீரோட விதைக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்றைக்கு முதல் நீங்க நிறைய பேர் அப்படி செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா நான் நம்புறேன் அந்த மாதிரி யாரெல்லாம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு கண்ணீர் வடிக்கிறாங்களோ, நான் விசுவாசிக்கிறேன் அவங்களுடைய எதிர்காலத்தை அழிப்பதற்கு ஒருவரால முடியாது. அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் திரும்பி வரும்போது கண்ணீரோடு அல்ல, அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனால் திரும்பி வரும்போது அவன் தலையின் மேல் கிரீடம் இருக்கும், அவன் தலையின் மேல் ஆசீர்வாதம் இருக்கும். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோடு ஆண்டவர் உங்களை திரும்பி வர பண்ணுவார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே ஆண்டவர் வந்து என்னை ஊழியக்காரனாய் மாற்றுவதற்கு நான் நம்புறேன். காரணமே என்னன்னா, சில நேரத்தில் யோசிப்பேன், அப்படியே கண்ணீரோடு ஆண்டவருடைய பாடுகளை நினைத்து அப்படியே அழுவேன். நமக்காக யாராவது ஒருத்தர் வருவாங்களா? நம்மளை யாராவது ஒருத்தர் நம்புவாங்களா? 10 ரூபாய்க்கு நம்புவாங்களா? 10 பைசாவுக்கு நம்புவாங்களா? ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் உங்களை நம்பினதுனால எத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அதுவும் நம்முடைய பாவத்திற்காக அவரே மரித்தார் அல்லவா? அவருடைய சிலுவை பாடுகளை நினைக்கும் போது அப்படியே அவர் மேல அன்பு வச்சு உங்களுக்கு அழுக வரணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்ம நிறைய தகப்பன் இல்லைன்னா கணவன்மாரு வெளிநாட்டிலிருந்து வரும்போது அந்த சீனை நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவனார் அப்படியே ஃப்ளைட்ல இருந்து அப்படியே இறங்கி வருவார். அப்பதான் ஃபர்ஸ்ட் இவங்க சந்திப்பாங்க. அப்படியே ஓடி போய் கட்டி பிடிச்சு அவங்க அப்பாவை பார்த்த உடனே, அந்த கணவனாரை பார்த்த உடனே, இல்லைன்னா தான் நேசிக்கிறவங்களை பார்த்த உடனே அப்படியே அழுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்களை நேசிக்கிறதற்கு அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புறேன் நம்ம தேவாதி தேவனுடைய பிள்ளைங்க இன்றைக்கு முதற்கொண்டு நீங்க நடக்கும் போது, வண்டி ஓட்டும் போது, வெளியே போகும்போது, சமைக்கும் போது, வேலை செய்யும் போது ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுதுட்டே இருங்க. அது ஒரு பெரிய விதை, அது ஒரு பெரிய விதை. கர்த்தர் சொல்றார், கண்ணீரோடு விதைக்கிற நீங்க ஒரு நாள் என்னுடைய அன்பை நினைத்து கண்ணீர் வடிக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். கரங்களை தட்டி கொண்டு அந்த கிருபை எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். ஹalleluya. உங்க அன்பை நினைச்சா எனக்கு அழுக வரணும் ஆண்டவரே. உங்க அன்பை நினைச்சு நான் அழணும். உங்க பாசத்தை நினைச்சு நான் அழணும். நீங்க என்ன நடத்துறத நினைச்சு நான் அழணும். நல்ல நல்ல சத்தமா கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்துவார். சில நேரங்களில் உங்களுக்கு நான் எப்படி அழுவேன், ஆண்டவர் எனக்கு என்ன நன்மை செஞ்சார் அப்படின்னு கேட்க தோணும். ஆனா நான் நம்புறேன், நீங்க ஜெபத்துல உட்கார்ந்தா போதும், உங்களை அறியாமலே கர்த்தர் ஞாபகப்படுத்துவார். உங்களை எதிலிருந்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார் அப்படின்னு ஞாபகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி இயேசுவே ஹalleluya. உங்களை நினைச்சு நான் அழணும் ஆண்டவரே. உங்க அன்பை நினைச்சு கண்ணீரோட விதைக்கணும். இப்ப கர்த்தர் நிறைய பேருக்குள்ள அதை கட்டளை இடுறாரு. நீங்க நினைக்க அந்த அழுக உங்களுக்கு வருது. என்னையாப்பா ஹalleluya. கருவில் என்ன காத்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கைகளை மேல உயர்த்தி அப்பா அம்மா
உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே. சத்தமா சொல்லுங்க, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, கண்ணீரோடு விதைக்கிறதுன்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா அன்பு தான் ஃபர்ஸ்ட் விதை. கண்ணீரினுடைய ஃபர்ஸ்ட் விதை என்னன்னா ஏசப்பா மேல வச்ச அன்பு. நீங்க கேட்டு பாருங்க, ஆண்டவர் உயர்த்தின சில மனிதர்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்க பல மணி நேரம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுதவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கார்ல அழுதவங்களா தான் இருப்பாங்க, அவங்க 2 வீலர்ல அழுதவங்களா தான் இருப்பாங்க. அவங்க 2 வீலர்ல தேவைக்காக அழுதவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க கார்ல, அவங்க வீட்டுல, அவங்க தனியா இருக்கும்போது தங்களுடைய தேவைக்காக அழுதவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆண்டவருடைய அன்பை நினைச்சு 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 ஆண்டவரே ஆண்டவரே அப்படி அழுத எல்லாருமே நான் நம்புறேன் கம்பீரத்தோட அறுத்து இருக்கிறத என் கண்களால பார்த்திருக்கிறேன். நிஜந்தானே? நிஜந்தானே? நான் அப்படி ஆண்டவருடைய அன்பை நினைச்சு அழுது ஆசீர்வாதத்தை பார்த்திருக்கிறேன் பாஸ்டர்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி உண்மைதானே? உண்மைதானே? ஆமென். இளம் தலைமுறை இருக்கு, வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு நான் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, மகனே நீ கண்ணீரோடு விதை, மகளே நீ கண்ணீரோட விதை. அது ஃபர்ஸ்ட் விதை என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே கர்த்தருடைய அன்பை நினைச்சு 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 அப்படியே விதைச்சிட்டே இரு. வேற ஒன்றும் நினைக்காத. அவங்கள விட தாழ்ந்து இருக்கலாம், அவங்கள விட குறைவா இருக்கலாம், ஆனா நீங்க ஜபத்துல உட்காரும் போது ஆண்டவர் எப்படி உங்களை நேசிக்கிறார்ன்றத கர்த்தர் சொல்லி தருவாரு. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார்ன்றத கர்த்தரே உங்களுக்கு சொல்லி தருவாரு. உங்களை அறியாமலே அந்த கண்ணீர் உங்களுக்கு வரும். அப்போ கை கண்களை அப்படியே தண்ணீராய் நினைத்து இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே மண்ணான மனிதனா என்னாலே சொல்லுங்க, என்னால ஏதாவது முடியுமாப்பா? மண்ணான என்னால ஒண்ணுமே முடியாதே அப்பா. உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உன் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியன் மீது ஒன்றும் புரியலை, சித்தமன் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலை, இன்னும் வாழ தெரியலையே. ஹல்லேலூயா. அப்போ ஃபர்ஸ்ட் விதை கண்ணீரால் அவருக்கு நன்றி சொல்லுகிற விதை தான் முதல் விதை. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். ஆமென். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தினுடைய 1வது 2வது 3வது 5வது வசனத்தை வாசிக்க போறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது நீ போய் எசேக்கியாவை நோக்கி, 5வது வசனம், உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன்,
உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று கர்த்தர் கண்ணீரோடு விதைத்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் பதில் கொடுத்த கர்த்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் நம்ம இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலையும் சூழ்ந்து கொள்ளுகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி இதோ உன்னுடைய கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோடு 15 வருடத்தை நான் உனக்கு கூட்டுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இரண்டாவதாக ஒரு கண்ணீரின் விதை இருக்கிறது. அப்படின்னா எசேக்கியா வியாதிப்பட்டான், ஆண்டவர் அவனுடைய காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்த சொல்றாரு. போதும்பா, இதுக்கு மேல உனக்கு உயர்வில்லை, இதுக்கு மேல நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், நீ காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்ட, நீ செத்துருவ அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு வருகிறது. அப்போ இந்த எசேக்கியா என்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறாருன்னா, ஆண்டவரே இல்ல, நான் இப்ப சாகிறதற்கு விரும்பல, எனக்கு நீ ஒரு எதிர்காலம் இருக்குது, என் ஆயுசு நாட்களை எனக்கு கொஞ்சம் கூட்டி கொடுங்க, நான் இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கண்ணீரோடு அவன் சுவர்ப்புறமாய் திரும்பி அழுகிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை திரும்ப கடந்து வருகிறது. உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஆயுசு நாட்களிலே 15 வருடத்தை கர்த்தர் அவனுக்கு அதிகப்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக கண்ணீரோடு நீங்க எதை விதைக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய எதிர்கால தரிசனங்களை நீங்க கண்ணீரோட நிறைய பேர் விதைக்கணும். உங்களுடைய ஆசை, உங்களுடைய டார்கெட், உங்களுக்காக அடைய வேண்டியது ஏதாவது ஒன்றை இந்த உலகத்தில் நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்படலாம். அதற்கான வழிகள் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், அதற்கான பாதைகளை உங்களுக்கு அமைத்து தருவதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம். அதை நான் எப்படி அடைவேன், நான் எப்படி நான் அதை போய் சேருவேன்? நான் நம்புறேன், வெறும் ஆசையும் தரிசனத்தையும் நீங்க மனதிலே வைத்திருந்தால் போதாது. சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, தனக்கு ஒரு பெரிய டார்கெட் இருக்கும், தனக்கு ஒரு வாழணும், சம்பாதிக்கணும், ஒரு கடை வைக்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல குடும்பத்தோட இருக்கணும், இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள், தன்னை குறித்து எதிர்காலத்தை குறித்து நிறைய திட்டங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நான் நம்புறேன், உங்களுடைய திட்டங்கள் வெறும் உங்களோட இருந்துடக்கூடாது. அதுக்காக பிரயாசம் எடுப்பாங்க, அதுக்காக படிப்பாங்க, அதுக்காக ராத்திரி பகலா நேரத்தை செலவு பண்ணுவாங்க. ஆனா நான் நம்புகிறேன், உங்க எதிர்கால திட்டம் எப்போ உயிர் கொடுக்கப்படும் தெரியுமா? உங்க எதிர்கால தரிசனம் எப்ப நிறைவேறும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த தரிசனத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து, இந்த தரிசனத்தை செய்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல, நான் தகுதி இல்லை, ஆனா என்ன தகுதியாய் மாற்றுகிற ஒருவர் நீர் இருக்கிறீர். உம்மால் என்ன ஆசீர்வதிக்க முடியும், உங்களால என்ன உயர்த்த முடியும், உங்களால என்ன மகிமைப்படுத்த முடியும். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வதற்கு உங்களால முடியும். காற்று இல்ல, மழை இல்ல, ஆனா என் வாய்க்கால்கள் நிரப்ப பெய்வதற்கு உங்களால முடியும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். அப்போ எதிர்காலத்தை கண்ணீரினால விதைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு சாதாரணமான வேலைக்கு கடந்து போகலாம், ஆனா உங்களுடைய தரிசனம் அந்த வேலையை செய்ய முடியாதுன்னு இருக்கலாம். நான் ஏன் இப்படி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன், 15,000 ரூபாய் வேலைக்கு போனேன்னா எத்தனை நாள் நான் ஆகும், எத்தனை நாள் நான் உயர்வேன், எப்போ நான் இனி என் குடும்பத்தை பார்ப்பேன். சிலருக்கு ரொம்ப கோபம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, செய்கிற வேலையை ஒழுங்கினமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப மனசு சோர்ந்து போயிருவாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வருத்தத்தோட போவாங்க. ஆனா நான் நம்புறேன், அப்படி உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்குமானால், அந்த வேலைக்கு போகும்போது உங்க தரிசனத்தை கண்ணீரோட கர்த்தர் சமூகத்துல விதைச்சிட்டே போங்க. அப்பா, என் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துகிறது நீங்க தான். உங்களுக்கு என்ன தரிசனம் இருக்குதோ நான் நம்புகிறேன், அந்த தரிசனத்திற்கு கண்ணீர் உயிர் கொடுக்கும். அது ஒரு பெரிய விதை. உங்களுடைய தரிசனத்தோடு கண்ணீர், ஹalleluya, அது கலக்குமானால் நான் நம்புகிறேன், அந்த விதை கண்டிப்பாக முளைக்கும். அது ஒரு பெரிய மரமாகி அது கனி தரும் என்கிறதிலே சந்தேகமே இல்லை. நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, 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 ஹalleluya.
என்னுடைய தரிசனத்தை நான் கண்ணீரோட விதைக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவாக ஒரு விதையை நம்ம மண்ணுக்குள்ள போட்டு அந்த விதை எப்போ முளைக்க ஆரம்பிக்கும்னா தண்ணீர் ஊத்துனா அந்த விதை முளைக்க ஆரம்பிக்கும். நான் நம்புகிறேன் விதை என்கிறது உங்க தரிசனம். அதை மண்ணுக்குள்ள கர்த்தருக்குள்ள போட்டு உங்க கண்ணீர் என்கிற தண்ணீரை அதன் மேல ஊற்றுங்க. நிச்சயமாய் அது வளரும், நிச்சயமாய் அது வளரும், நிச்சயமாய் அது வளரும். எந்த சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும், உன்னை தூக்கி விடுவதற்கு ஒருவருமே இல்லாமல் இருந்தாலும், அந்த தரிசனத்திற்கும் உனக்கும் ஏணி வச்சால் கூட எட்டாத உயரமா இருந்தாலும், நான் நம்புகிறேன் உன்னுடைய மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளுகிற கர்த்தர், உங்களுடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹalleluya. கரங்களை தட்டி ரிக்கபாலா ரோதலமா ஷம்கமனா ரிக்கபதலரமா, அந்த தரிசனத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர், அந்த லட்சியத்தை உங்களுக்குள்ள வச்சவர் கர்த்தர். உன்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை அசைக்க போகிறார். உங்களை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை Thank you Jesus. அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் செய்ய போறாரு. ஹalleluya. அப்போ நடந்து போகும்போது, படுக்கை அறைக்கு போகும்போது, எங்கேயாவது ஒரு இடத்துல தனியா நிற்கும் போது, மொட்டை மாடியில் நிற்கும் போது, யாரும் இல்லாத ஒரு இருட்டான இடத்துல இருக்கும் போது, உங்க தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? உங்க கண்ணீர். ஆமென். தரிசனமும் கண்ணீரும் ஒன்று சேர சேர அப்படியே அஸ்திபாரம் எழும்பிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டே இருக்கும். இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆமோதிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஐயோ எனக்கு யாரும் இல்லையேன்னு மட்டும் கண்ணீர் வடிக்காதீங்க. என் தரிசனம் எப்படி நிறைவேற போகுதுன்னு வெறும் கண்ணீரை சிந்தாதீங்க. நான் ஆசைப்படுறது வேஸ்ட்டு, நான் நினைக்கிறது வேஸ்ட்டு, எனக்கெல்லாம் யார் இருக்கா, எனக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சு உங்களையே இன்ஃபீரியாரிட்டியில, உங்களையே தாழ்வு மனப்பான்மையில கொல்லாதீங்க. உங்களையும் சூழ்நிலையும் வச்சு கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள தரிசனத்தை கர்த்தர் வச்சாரு. ஆனா நீங்க நான் எங்க முன்னேறுவேன், நான் எங்க மேல வருவேன், நான் எங்க மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு நினைச்சு நெகட்டிவா உங்கள்கிட்ட பேசுறதை விட்டுட்டு அந்த கண்ணீர் வடியும் போது உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களால கூடும் ஆண்டவரே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே, அப்படியே திசை திருப்பி விடுங்க. நான் நம்புகிறேன் உங்களுக்கு நிச்சயமாய் பலன். கைகள் அப்படியே மேல உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தரிசனத்தை கர்த்தர் சமூகத்தில் அழுது கொண்டே சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறிச்ச தரிசனத்தை சொல்லுங்க. உங்க எதிர்காலத்தை குறிச்ச தரிசனத்தை ஏசல் பாட்ட அழுதுட்டே சொல்லுங்க. எங்க அப்பா பெரியவன் இல்லை, எங்க அம்மா பெரியவன் இல்லை, எதையுமே பார்க்க வேண்டாம், என் கர்த்தர் பெரியவர். ரதலரம் கதனரல. Thank you Jesus. 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 கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். நிறைய பேருடைய கண்களிலிருந்து அந்த கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்குது. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற தரிசனத்தை யார்ட்டையாவது ஒரு இடத்துல சொன்னா நக்கல் பண்ணுவாங்க, நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா என்னுடைய தரிசனத்திற்கு உயிர் கொடுக்கிறது நீர்தான். என்னுடைய லட்சியங்களுக்கு உயிர் கொடுக்கிறது நீர்தான். என்னுடைய எதிர்காலத்திற்கு உயிர் கொடுக்கிறது நீர்தான். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா அப்பா, நான் நினைச்ச உடனே வாங்கிறதுக்கு என் கையில இல்லையே, நான் ஆசைப்பட்டவன கிடைக்கிறதுக்கு என்னுடைய முன்னோர்கள் பெரிய ஆட்கள் இல்லையே. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாமே. ஓ நன்றி 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 அப்பா, நன்றி. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்து இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார்.
சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இப்ப சொல்லுவோம், அவரே காண்பவர், அவரே அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. அற்புதம் எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். சொல்லுவோம், எனக்காக செய்பவர், அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். சோ கண்ணீருடைய முதல் விதை என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல அன்பு செலுத்திட்டே விதைச்சிடணும். அவரை நேசித்து விதைக்கிற விதை கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்கள். நம்புறீங்களா இல்லையா? கண்ணீர்னால ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க, கண்ணீர்னால ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க. ஆண்டவர் எதுக்கு வேணும்னாலும் அமைதியா இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீருக்கு மட்டும் கர்த்தர் அமைதியா இருக்கவே மாட்டார். ஆகார அடங்கி இருன்னு ஆண்டவர் சொன்னார். ஆகார நீ அடங்கிரு, உன் நாச்சியார் அண்டையில போய் அடங்கிரு, நானே உன்னை கொண்டு போவேன், நானே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நானே உன்னை அந்த இடத்துல இருந்து எடுப்பேன், நீ அடங்கிருன்னு சொன்னாரு. ஆனா அந்த அம்மா கேட்கல, அவங்களால அதை முடியல, அடங்கி இருக்க முடியல, தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப வீட்டை விட்டு துரத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வனாந்தரத்துல அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்துல பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு ஒரு நீரூற்றை கட்டளை இட்டார் அல்லவா. அவர் என்னை காண்கிற தேவன், அவர் என் கண்ணீரை காண்கிற தேவன். வாலிப தம்பி, உன்னுடைய கண்ணீருக்கு கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டாரு. வாலிப தங்கச்சி, கர்த்தர் உன் கண்ணீருக்கு அமைதியாவே இருக்க மாட்டாரு. உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க, உங்க எதிர்காலத்திற்காக அழுங்க. ஆண்டவர் அதை கனம் பண்ணுகிறார். அப்போ இரண்டாவது கண்ணீரோடு விதைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய எதிர்கால தரிசனத்தை சொல்லி சொல்லி கண்ணீரோட விதைக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக நம்பர் 3, இந்த கண்ணீரோடு விதைக்கிறது அப்படின்றதற்கு இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். அன்னாளை குறித்து நான் வாசிக்கும் போது ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாய் அந்த இடத்துல 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் அப்படின்னு நினைக்கிறேன். 3வது அதிகாரத்தில் தேங்க்யூ ஜீசஸ் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 3ஆம் அதிகாரத்திலிருந்து 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த நாளிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதிச்சனமான தரிசனம் இல்லாதிருந்தது. நீங்க அப்படியே வாங்க 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் அப்படியே 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு ஏலி, அதுக்கு முன்னாடி வாங்க பார்க்கலாம்.
ஸ்தோத்திரம். 11வது வசனம், சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். அவன் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவளுடைய சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்தான். 15வது வசனம், அதற்கு அன்னாள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மிகவும் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாய் எண்ணாதிரும். மிகுதியான விசாரத்திலையும் கிளேசத்திலையும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்டபடி உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இட்டார். நல்ல கரங்களை தட்டி அன்னாளுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த கர்த்தர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தினுடைய இந்த முதல் நாள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் கண்ணீரை நான் கண்டேன், உனக்கு ஒரு சாமுவேலை கட்டளையிட்டேன். ஆமென் சொல்லுங்கள். மூன்றாவதாக இங்கே கண்ணீரினாலே ஒரு விதை விதைக்கப்படுது. என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அவமானம், ஒரு பெரிய பாடு வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றா. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த அவமானத்திலிருந்து இந்த பாடுகளிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினால் நான் உமக்கு சாட்சியாய் நிற்பேன். ஆமென் சொல்லுங்கள். வருத்தப்படுகிறவர்களே, பாரத்தை சுமக்கிறவர்களே, அவமானப்படுத்தப்படுகிறவர்களே, இந்த அன்னாளை போல தரக்குறைவாய் நினைக்கப்படுகிறவர்களே, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே, ஆண்டவர் சொல்றாரு, உங்க கண்ணீர் மூணாவது என்ன சிந்தப்படணும்னா, ஆண்டவரே என்னை இவ்வளவு அவமானப்படுத்துறாங்க, என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார்றது இல்லை, அப்படியே கர்த்தரை தூசிக்கிறது இல்லை, நான் இவங்க கண்ணுல முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்லை. அவங்க முன்னாடி கண்ணீர் சிந்தும் போது என்ன சொல்லணும்னா, ஒரு நாள் அவங்க கண்ணுக்கு முன்னாடி என் தலையை நிமிர பண்ணும், அப்பொழுது நான் இவர்களுக்கு சாட்சியாய் வாழுவேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன், என்ன நீங்க ஆசீர்வதிங்க, உங்களுக்கு நான் சாட்சியா வாழுவேன். ஆமென் சொல்லுங்க. நடக்கும்போது, அமரும் போது, தனியா இருக்கும் போது நீங்க எப்படி கண்ணீர் வடிக்கணும்னா, உங்க நாம மகிமைக்காக அவங்க கண்ணு முன்னாடி என்ன பிளஸ் பண்ணுங்க. என்ன ஆகாதுன்னு தள்ளுறாங்கல்ல, என்னை தலைக்கு மூளைக்கல்லா மாற்றுங்க. நான் தலைக்கு மூளைக்கல்லா இருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு வீட்டை தாங்க, அதன் நிமித்தம் உங்களை மகிமைப்படுத்துவேன். என் திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்துங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். என் கடன் பாரத்தை முடியுங்க, நான் உங்களை மகிமைப்படுத்துவேன். என் தொழிலை விஸ்தாரமாக்குங்க, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். என் தலையில ஒரு இடத்தை வைங்க, நான் உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவேன். கண்ணீரோட விதைச்சிட்டே போனோம். நான் வாழ்றது உங்க நாம மகிமைக்காக, இனி வாழ போகிறது உங்க நாம மகிமைக்காக. என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக. என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க நாம மகிமைக்காக. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு 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 விதைங்க விதைங்க விதைங்க. கண்ணீரோட விதைச்சிருங்க, கண்ணீரோடு விதைச்சிருங்க. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனால் தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரத்தோடு. இந்த வருஷத்தினுடைய கடைசியில கண்ணீரோடு விதைக்கிற நீங்க புதிய ஆண்டுல கம்பீரத்தோட கர்த்தர் உங்களை அறுக்க பண்ணுவார். சீக்கிரமாய் கம்பீரமாய் அறுப்பீர்கள். நீங்க திரும்பி வரும்போது சத்துருடைய கண்ணு பார்க்க பார்க்க உங்க தலையின் மேல கிரீடத்தை கர்த்தர் வைத்து ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாமா?
இந்த ஜெபத்தை நம்ம முடிக்க போறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பிகளுக்காய் தங்கச்சிகளுக்காய் ரொம்ப ஸ்பெஷலா கத்தரை நன்றி செலுத்துறேன். உன் முழங்கால கத்தர் பார்க்கிறார், உன் முழங்கால கத்தர் பார்க்கிறார், உன் எதிர்காலத்தை கத்தர் எழுதுறாரு, கத்தர் எழுதுறாரு, உன் தலையெழுத்த கத்தர் மாத்துறாரு. முழங்கால நிக்கிற உனக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காமிக்காம இருப்பாரா? உங்க சொந்தத்துக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காமிக்காம இருப்பாரா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு. முடிஞ்சவங்க கையை உயர்த்தி நீங்க மட்டும்தான் எனது முகவரி, நீங்க மட்டும்தான் எனது. சத்தமா கையை உயர்த்தி நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எனது முகவரி. சொல்ல 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 எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா, எங்க பிள்ளைகளை நினைச்சிருங்கப்பா. இப்போதே இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே ஒரு கண்ணீரின் அபிஷேகத்தை உங்க பிள்ளைங்க மேல ஊற்றுங்கப்பா. அவங்கள அறியாம கார தாரையா கண்ணீர் ஊற்றப்படணும். அந்த கண்ணீர்ல உங்களுடைய அன்பு இருக்கணும், அந்த கண்ணீர்ல தரிசனம் இருக்கணும், அந்த கண்ணீர்ல ஓ ஹalleluya கர்த்தருக்காக நான் எழும்புவேன், ஆண்டவருக்காக நிற்பேன்ற ஒரு பெரிய வைராக்கியம். என்னமோ தெரியல, இன்னைக்கு முழுக்க ஹெல்மெட்டை போட்டுட்டு அப்படியே அழுதுட்டு ஜெபம் பண்ணிட்டே போனேன். அப்படியே நடந்துட்டு போகும்போது என்ன அறியாம அந்த ஜெபம் வந்துட்டே இருந்துச்சு. பாஸ்டர், அன்னைக்கு முழங்கால் யுத்தத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் என்ன அபிஷேகத்தினால நிரப்பிட்டாரு. என்ன அறியாமலே கர்த்தர் கண்ணீரோட ஜெபிக்க வைக்கிறார். நான் நம்புறேன் என்ன கம்பீரமா அறுக்க பண்ணுவார். கண்ணீரோட ஜெபிக்க பண்ணுகிறது உண்மையானால் கம்பீரத்தோட அறுக்கவும் பண்ணுவார். என் பிள்ளைக்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கண்ணீரை ஊற்றிட்டார். நன்றி அப்பா. இந்த 7 நாட்களும் எந்த தடையும் இல்லாம இந்த ஜெபம் நடக்கட்டும்பா. திரளான ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. ஆன்லைன் மூலமாய் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பல இடங்களிலிருந்து ஆசீர்வதிக்கப்படட்டும்பா. நன்றி அப்பா, நன்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் 2 காரியத்தை பேசினாரு. நம்பர் 1, முதலாவது தாவீதுனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷனையும் ஆண்டவரையும் அவன் ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்க்கவே இல்லை. கர்த்தரை அங்க வச்சான், மனுஷனை இங்க தான் வச்சான். ஆமென். மனுஷனை தூக்கி அவருக்கு முன்னாடி கொண்டு போய் என்ன பண்ணல, நிறுத்தல. நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசுதான் பெரியவர்ன்றத அவன் மனசுல எல்லா இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்தான். எல்லாருக்கும் முன்னாடி அவங்க தப்பா நினைச்சா என்ன, நினைக்கல என்ன, அவங்க என்ன குறைவா நினைச்சாங்க, நான் எதை பத்தியும் கவலைப்படல. என் இயேசுவுக்கு முன்னாடி நான் இப்படி தாயா இருப்பேன். அந்த ஸ்ட்ராங் டிசிஷன் அவனை கொண்டு போய் உச்சான் தலையில உட்கார வச்சிருச்சு. யாரெல்லாம் கர்த்தரை மேல நினைக்கிறாங்களோ அவங்க மேல கண்டிப்பா வருவாங்க, மேல இருப்பாங்க. ஆமென். கர்த்தரை எங்க வைக்கணும்னா மேல, கர்த்தரை மேல மேல மேல. நம்பர் 2, 2வது ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கண்ணீரோடு விதைக்கிற நீ கம்பீரத்தோடு அறுப்பாய். அள்ளி தூவும் விதவையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் அழுது கொண்டு போகிறார்கள். தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு வரும்போது கம்பீரமாய். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடனுடைய ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு கூட இருந்தார், எனக்குள்ளே ஜீவனை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். சிங்க கெபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பாதி தூளியாய் என்னை நினைத்தார். சொல்லுவோம். அவர்
அவர் என்னோட அமர்ந்திருந்தா சுட்டெரிக்கும் அக்கினியில் பானித்துளியாய் என்னை நானைத்தா சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார் கைகளை மேல தட்டி அவரே என்னை காண்பவர் அவரே என்னை காப்பவர் சொல்லுவோம் அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேவியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார் எஸ் பிரேஸ் வல்லமை 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 காத்திடுவார் சொல்லுவோம் ராஜ்யம் ராஜ்யம் எனக்குள்ளே வந்த சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது அற்புதம் எனக்காக செய்பவர் திரும்ப திரும்ப சொல்லுவோம் அற்புதம் எனக்காக செய்பவர் அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் அவரே அவரே வல்லமை 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 கிருப 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 என்னை காப்பவர் சிங்கக்கேவியோ சூளை நேர்ப்போ அவர் என்னை காத்திடுவார் சிங்கக்கேவியோ அவர் என்னை கரங்களை தட்டி இந்த முதல் நாள் முழங்கால் யுத்த ஜெபத்திலே நம்முடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர் கடந்து வருகிறதற்காய் நம்முடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய அத்தனை ஜெபங்களுக்கும் பதில் தருவீராக. இந்த 7 நாட்களுக்குள்ள உடைய வாழ்க்கை முழுவதும் சீர்தூக்கப்படட்டும் அப்பா. உடைய துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் மாறட்டும் ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தலைகள் நிமிர பண்ணப்படட்டும் சுவாமி. நன்றி அப்பா. உங்க கிருபையினால் அலங்கரியும் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமாய் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த திருச்சபையை நேசிக்கிற இந்த திருச்சபைக்காய் கொடுக்கிற எத்தனையோ பிள்ளைகள் அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் வெற்றியாய் நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம இவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென்.